நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆட்சியினுடைய சாதனைகளாக சொல்கிறது வந்து மகளிர் உரிமை தொகை, இலவச பேருந்து, பல விஷயங்கள் நீங்கள் சுட்டி காட்டுறீங்க இல்லையா? இவைகளெல்லாம் தான் வந்து இவைகள் ஏற்படுத்திய ஒரு மாற்றம், இவைகள் ஏற்படுத்திய ஒரு எக்கனாமிக்கல் பூஸ்ட் தான் வந்து இந்த லெவலுக்கு காரணமா? அது மட்டும் இல்லைங்க. மாநிலம் முழுவதுமே கிட்டத்தட்ட 4 மண்டலங்களாக முதலமைச்சர் அவர்கள் பிரித்து வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு வரதும் சரி, இங்கே தொழிற்சாலைகள் உருவாக்குனதும் சரி, செமிகண்டக்டர் செக்டர்னால் நார்தர்ன் டிஸ்ட்ரிக்ஸை ப்ரிஃபர் பண்ணாங்க. ஹொசூர் இந்த செக்டரில் டாட்டாலாம் வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் வேலை வாய்ப்புகளை நிறைய வந்து உருவாக்குச்சு. சவுத் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா தென்மண்டலம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் வின்ஃபாஸ்ட் போன்ற ஆட்டோமொபைல் ஹப்பாக மாற்றுறதுக்கான முயற்சியில் ஈடுபடுத்திக்கிட்டாங்க. வெஸ்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய காட்டன் ஆகட்டும், இல்லை வந்து ஃபேப்ரிக் ஆகட்டும், இந்த கரூர், திருப்பூர் இந்த செக்டர்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. விவசாயத்துக்கு பெரிய சப்போர்ட் இருந்திருக்கு. நீங்கள் கிழக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து டெல்டா மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் விவசாயம் நல்லா சிறப்பாக இருந்திருக்கு. அதில் தான் வந்து நெல் கொள்முதல் எந்த வருடமும் இல்லாத அளவுக்கு கடந்த ஆண்டு மிகவும் அதிகமாக இருந்தது வந்து பார்க்க முடியும். அப்போ பரவலான எல்லா துறைகளிலும் வளர்ச்சியும் எல்லா துறைகளுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணதுனால தான் வந்து இன்றைக்கி இந்த நிலையை வந்து தமிழ்நாடு எட்டி பிடிச்சிருக்கு. அப்படி தான் நம்ம வந்து பார்க்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் சரி, இது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனித்து பார்க்கணும். கல்வியில் நம்ம வந்து சிறந்து விளங்கினதுனால தான் தரமான இன்ஜினியர்ஸ் வந்து நமக்கு கிடச்சாங்க. அதை நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொல்லும் பொழுது சொல்லியிருந்தேன். சகோதரர் டிஆர்பி ராஜா அவர்களும் நம்மளுடைய தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவரும் சொன்னாங்க, வின்ஃபாஸ்ட்டுக்கு பெரிய டவுட் இருந்தது, தனக்கு இன்ஜினியர்ஸ் கிடைப்பாங்களா, இவ்வளோ பேர் எனக்கு அந்த சவுத்தில் கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்களேன்னாங்க. கரெக்டாக ஒரு 60 நாட்களுக்குள்ளே கேம்பஸ் இன்டர்வியூ நடத்தி அதுக்கு வேணுங்கிற எம்ப்ளாயிஸ் அத்தனை பேருமே வந்து இன்ஜினியர்ஸாக, பாலிடெக்னிக்கில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக அந்த 60 நாட்களுக்குள்ள என்டையர் செட்டப்பையும் அதே தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த செக்டர்லேருந்தே வந்து எடுத்து கொடுத்தது வந்து ஒரு பெரிய வரலாற்று சாதனை. அப்படின்னா நீங்கள் பின்தங்கிய மாவட்டம்னு நீங்கள் பேரளவில் சொல்லிக்கிட்டு இருந்தால் கூட கல்வியின் தரத்தில் தமிழ்நாடு சிறந்து விளங்கியிருக்கு. அப்போ தேவையான அளவுக்கு உங்களுக்கு வந்து குவாலிஃபைடு யங்ஸ்டர்ஸ் வந்து நமக்கு இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த வேலை வாய்ப்புகள் பெருமளவில் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அந்த வளர்ச்சி தான் இதெல்லாத்தையும் நமக்கு சாத்தியப்படுத்தி கொடுத்துருக்கு.